ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, அட தம்பி, அட மேய்ச்சல்கார தம்பி, இங்க பாரு ஏகோ படியா நல்லா இருப்ப. தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவன யாரடித்தாரோ யாரு ஏண்டா போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க என்ன செய்யணும்? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு அடுத்து தள்ளுற தம்பி. நெஞ்சில கைய வை வா. வைடா மறுபடி விச்சிங்கற சப்புன்னு குட்டுத்தன வச்சுக்கா. சப்புன்னு மட்டும் சொல்லு. டைப் டைப் நான் சப்புட்டேன். தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி 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 தம்பி. தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவன யாரெடுத்தார். பள்ளி திருமணமா அரிச்சந்திரவாடா. உனக்கு இந்த பாட்டு முதல்ல சொல்லி கொடுத்தேன். எதுக்கு எடுத்தாலும் தென்பாண்டி சீமையிலே ஏண்டா போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளிட்டு இருக்கு, பாத்துக்கு நீ சும்மா இருக்க. நீ இந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு அடுத்து தள்ளுறா. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்ல வேகமா தள்ளுவேன். சங்கத்துல 5000 அவதாரம் கட்ட சொல்லதானடா 15000 கொடுத்தா நெஞ்சில கை வைக்கலாம். சங்க வளர்ச்சி நிதினே. சங்க என்னைக்கு சீடி படி விழுந்து எவன் சாக போறான்னு தெரியல. தெரியல. அதுக்கு உனக்கு கட்டலாம் சரி, சங்கத்துக்கு நான் ஏன் கட்டணு? விஜய் மரியாதை பேசுக. மறுபடி விஜய் பேர் சொல்ற. பேர் சொல்லாதடா. போடுற ஓட்டுல வேற ஓட்டு உள்ள வச்சுக்கிட்டு ஓடுறா. கேன போய் கிறுக்கு போய் அப்ப நீ நான் உள்ள இருக்கல் தானே என்ன பேர் சொன்ன? என்னடா பண்ணுவ? நீ என்ன ஆளா? மரியாதை பேசுங்க. போடா உள்ள. ஆளுங்களை இதையும் பாரு. என்னடா? டைப் டைப். ஏய் ஐயோ ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ. தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவனே யாரெடுத்தார். யா உனக்கு மருங்காப்புடிக்கு பெட்ரோல் செலவுக்குனாலும் காசு தரேன். நீ இடத்த காலியில் முதல் பெட்டி இந்த தாளாதி பழகிடுவான். நீ இடத்த காலில் எதுக்கு எடுத்தாலும் இப்ப 4 தானே விஜய் சும்மா அந்த மறுபடி விஜய் விஜய்ங்கடா. அக்கான்னு மரியாதையா பேசுறா. என்னடா அக்கா என்ன உட்கார் என்ன விஜய்? ஐயோ ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ. தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவனே. குண்டி அடிச்சதுக்கு மேல பாட்டு அவங்க தலையெழுத்து எதுக்கெல்லாம் வாசிக்கிறாங்க பாரு. எல்லாம் இப்படியாடா. சரி என்னடா பேசுற? நாடகத்தை உன் குருநாதர் என்ன வசனம் சொல்லி பேசுற பேசுற மரியாதை பேசு. நான் பொம்பளையால ரொம்ப பேசுற பேசுற பேசுறாவா பேசு. ஏய் என்ன அறுத்து புடுவேன் பேசு. டாஞ்சார் எப்படி முடியாடா? நீ பப்புனா லூசு இருக்கடா. பொம்பளை புள்ள என்ன பொம்பளை ஓட்டான்னு வச்சுக்கோ. ஓடுறான்டா சொல்ற போடு. நல்ல ஆம்பளை போடு. ஆனாத நிப்பாட்டா. நிப்பாட்டு ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. நிப்பாட்டு. நல்லா இருக்குமா? ரைட் நிப்பாட்டு. நீ எதுக்கு ஏய் நீ வாங்கி கொடுக்கற நிக்கணும். இவங்க போமா அப்படியே. ஏய் போய் எங்கடா அவங்க போங்க. ஐயோ அவருமா? அவள ஆளு சும்மா இல்ல. மண்டை உள்ள ஓடாலும் மண்டையிலையா போடுறோமா? கார்த்திகராஜா ஒழுக்கமா மேடையில தொழில். அம்மா நான் ஒழுக்கமா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒழுக்கம் இல்லாம பேசிருக்கேனா? அப்ப நீ தான் எனக்கு வந்து ஆம்பளை தலையடிச்ச மாதிரி கார்த்திகராஜா. அப்படி தாண்டா சொல்லுவேன். என்னடா பண்ணுவ? முடிஞ்சா பண்ணுடா. முடியலனா 4 பேரை கொண்டு வந்து விடுறா. பண்ணுடா. என்னடா தம்பி வாடாப்படம் பேசிட்டு இருக்கு? என்ன விடுனே தம்பி. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தம்பி. மணி எத்தனை பாரு. ஏய் மணி இருக்கட்டும்டா குடும்பத்துக்கு ஆகாதடா. ஏய் நீ என்ன தம்பி? என்னடா ஏய் வா. ஏய் அண்ணே விடுனே. தம்பி கை விடுறா. பெட்டி எவ்வளவு வாங்கியிருக்க? இது 2 சேர்த்து மொத்தம் 2.5 லட்சம் ரூபா. சரி சரி நல்லா இருக்கா? அடுத்த மாசம் கொடுத்துருவேன். அது எப்படா பஞ்சாயம்ன்ற மாதிரி வந்து பேசு. இல்ல தம்பி நான் உங்களுக்கோசரம் தான் பேசுறேன். இல்ல என் பக்கம் பேசுனேன். அதுக்கு அடுத்து நீ பேசுறதுக்கு தயாராகி. அது எதை பார்த்தோன்னா
தம்பி ஆரம்பமே சங்காடா. சங்கு தாண்டா நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதும் தூக்குறது. சங்கு வேணான்னு சங்குன்னு கடங்கல. சரி, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். என் வேலையை பார்க்க நான் வந்தேன். நான் பிரச்சனைக்கு போக கார்த்தி மாட்டேன். ராஜா, கார்த்தி ராஜா, நீ மேடையில திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய்னு சொல்லினா அந்த பிரச்சனையே இல்ல. சரி. வந்தது நம்ம தொழில பாத்துக்கலாம். சரி. நீ என்ன கூந்தலுக்கு என்னைய செக்ஸ் பிரஸ்ன? அதுக்கு மன்னிப்பு கேடா. இந்தாரு, நான் சொல்றேன், 2 நிமிஷம் கேட்டு பேசு. என்னடா எக்ஸ்பிரஸ் சொல்லி இந்த ஆளெல்லாம் இங்க நிக்க மாட்டாங்க. யார் இவங்களாமா? செக்ஸ் பிரஸ் சொன்னா ஏதாவது தெரியுமா? ஏய் என்ன அப்படியே வந்துங்க. அப்படி இந்த ஆளெல்லாம் இங்க பின்னால கட்டி ஏறி நிக்குது. ஏய் இங்கரு வார்த்தையை விட்டுட்டு அத தப்பிக்க. நீ இப்ப இந்த ஆம்பளை அசால்ட்டா போடா. அப்படிதான்டா பேசுவேன். உன்னை யாரா கெடுத்தது? அல்ல இங்கரு நீ தனியாளா இருந்தா ஒழுக்கமா இருந்தா. என்ன நீ போடான்னு சொல்லு, வாடான்னு சொல்லு, தூமிய குடிக்கணும்ல கேளு. அட மானங்கட்ட அட கேன நான் அப்படி சொல்லலடா. அட என்னடா பேச விட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்க? நீ பேச்சு, நீ திட்டாதே. பேச்சு இஞ்சரு. உனக்கு தான் பேசணும், பேசக்கூடாது. பேசு. நான் எல்லாத்துக்கும் பேசுறதெல்லாம் காட்டி இருக்கேன். பேசுடா. பேசுறதெல்லாம் ஏன் காட்டி இருக்கேன்? பேசுடா. பேசுடா. ஏய் சட்டான குட்டல மட்டான கேக்க. இங்க குடு. கால் போடுற ஒல்ல பொட்டி கலண்டு நா. ஏய் குடுறா. ஏய் ஆனா நம்ம வண்டிக்கு ஆயில் ஓட போட முடியாதுடா. என்னெல்லாம் ஜெபத்துல கொண்டு அடிச்சிருவாங்க. என்னடா இது இவனு இப்படில போய் இருக்க. அடுத்து வரவன் யாரு? அடுத்து வரவன் எங்கால பிரிச்சு விடுவேன். எது? ஏண்டா உன் உருவத்துக்கே முடியல. அது லாரில அடிப்பட்ட பள்ளி மாதிரி இருக்கும். ஆளப்ப பள்ளி தான் ஏறி அடிக்கும். அப்படியா? அந்த பள்ளி ஏறல எப்படி தெரியுமா ஏறும்? விச்சி 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 விச்சி. எல்லா பள்ளியும் விச்சி விச்சின்னு ஏறும். இந்த பள்ளி விச்சி விச்சி விச்சி. சரி வரட்டும். அந்த கரகத்துக்கு இதுல முடின்னு இருக்கு. யாரு கரகம்? அப்படி ஆளை பார்த்து இட விடாத. கரகம் கரகம்ல அதுல நம்ம கிட்ட பேசக்கூடாது. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். சரி, எனக்கு நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. நான் பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கேன். சரி, பிரச்சனை பண்ணக்கூடாது. பிரச்சனை பண்ணதாண்டா வந்திருக்கேன். பண்ணுவேன் சொல்லாத. கலஞ்சர் சட்டான குட்டலாம் மாட்டா. நான் குட்டுத்தன்னு வச்சுக்க. போடுற போல்ல பொட்டி கலண்டுவோம். நான் குடுக்குற கூட குண்ணு குடிக்க அண்ணா அப்படியே எடுத்துருவேன். பத்து நடுநரம்பு தெரிய புடி. நான் நீ புள்ள உடுக்க நரம்பறதுக்கு மாலையா கோத்து போட்டுக்குவேன். தெரிய புடி. இந்த கை கடங்கனா திருவி. பூந்து ஏந்து விட்ட மேல. போடா பக்கரக்கு கடஞ்சலி போனவனே. போடா பிச்சைக்காரிய கடஞ்சலி போனவனே. போடா மூடா போடா. போடா மூடா போடா. என்ன சொல்ல கேனா? கேனா ஏய் இந்த புள்ள என்ன சொன்னப்ப? கேனா நான் மூடா பூனா. ஐயோ பக்க மேலமே ரவுடியா. அந்த பிள்ளை யாரடா நம்பி இருந்திருக்கு? நம்மள நம்பி தான் இருக்கு. நீ எப்பறம் அந்த பிள்ளை கேனா போனாங்களா? கேக்க பக்க நாயில பாத்தியாடா? வாய்க்க மேல கறணும் சும்மா நச்சடா. எப்பறம் அந்த பிள்ளை பாத்து கேனா? அந்த பிள்ளை கேனா போனாங்களா? ஏடா டேய் இங்க வாடா. என்னங்க? என்னங்க? பாறா. இந்த புள்ளைய பாறா. ஏய் இந்த ரெண்டு பிள்ளை யார் நம்பி வந்திருக்கு? யார் நம்பி வந்திருக்கு? எப்ப கேனா நாடா பாக்குறீங்க? நம்ம அக்கா தங்கச்சிடா. நீ எப்பறம் அந்த பிள்ளை கேனா புள்ளைய பாத்து கேனா போறாங்க நாயில பாத்தியாடா? இந்த புள்ள மூச்ச பாறா. இந்த புள்ளைய பாத்து கேனா பூனான்னு சொல்ல சொல்லுமா? எப்பறம் நீ அந்த பிள்ளை கேனா போனாங்களா? கேனா பூனாங்கற இந்த புள்ளைய பாத்து கேனா பூனான்னு ஒரு தடவை தான்டா சொன்னேன். நீ 23 தடவை இருக்க தம்பி. அவன் இதான் நான் தோல்ல கை போட்டு பலன்னு விளாண்டுக்கிட்டு இருக்காண்டா. நான் மிருதங்கத்துக்கு வாசிக்க சொன்னேன், இந்த தோலை வாசிக்க சொல்றாண்டா. அந்த தோல் நல்லா அடிக்கிறான்னு பார்த்தா அவங்க எல்லாம் என்னங்க? இல்ல இல்ல அவன் ஏன் வரேன்னு தெரியும். அவன் அக்கா தான் சொல்லி வைக்கிறேன். ஏன் பொம்பளை விழுந்து கடிச்சு கையை வச்சுக்கிட்டு பாவம்டாவ. சரி, ஆளு வச்சு மிரட்டலாம் வச்சுக்கிறாத. எனக்கு இருக்கிற ஆளு படைக்கு நீ எல்லாம் என் காலு நெகத்துக்கு சமம். யாரு நீ? எந்த ஆளு படை அக்கா மேல நாலு பாரு இருக்கிற வரைக்கும் அசைக்க முடியாதுடா. எவ்வளவு ஆளு இருந்தா சரி, அந்த ஆளு எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துல நான் ஆளை சாச்சிருவேன். அப்படியே தலைக்கு ஒண்ணு எது 125. நீ என்னடா தலைக்கு ஒண்ணு 185 செலவு பண்ணும். நான் 4 பேர் அடி கண்ணை காமிச்சாலே போதும் சரண்டர் ஆயிரும். உண்மைதே உண்மைதே. அதெல்லாம் கண்ணை காமிச்சுதான் சேச்சி பிள்ளை வித்துட்டு ஒரு சீட்டோட வேணும் வாங்கி வச்சிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னால. இப்படி போட்டது இதே ரூட்டு போயிடுச்சா? இன்னும் திரும்பி வரல. என்ன இதே ரூட்டு? நான் நிக்கிற பக்கம் கையை காட்டுறேன். சரி, அதே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 காளை மாடு. சரி, ஒரு கொம்பு ஊத்த தண்டி முரட்டை தண்டியா அவுத்து விட்டது. என்னாச்சு? இதே ரூட்டு தான். மறுபடியும் நான் நிக்கிற பக்கம் கையை காட்டினேன். சரி, அதுதான் போன மாசத்துக்கு முந்தின மாசம் அது ராயல் எம்புல்டாம்ல. ஆமா, புல்லட். யாரு புல்லட்? ராயல் என்ஃபீல்ட். அது வாங்குனேன். வாங்கி ஸ்டார்ட் பண்ணி திடுன்னு காட்சி. அப்புறம் இதே ரூட்டு போலே ஓட போச்சு என் வாழ்க்கையே.
கேன போனாங்களா எங்க பக்கத்துல ஒரு எப்பறா தெரியுது அந்த புள்ளைய பார்த்து எப்பறா கேனா போனான்னு சொல்லி நீ இங்க பாடா டேய் ஏண்டா எப்பறா அந்த புள்ளைய கேன போனாங்களா நல்லா இருக்கேன் அது இருக்கட்டும் கேனா போ நீங்க தம்பி ஐயா டீ பலர் வாங்கிட்டு வரவா எப்பறா அந்த புள்ளைய பார்த்து நீ கேனா போனா நீங்க கேனா பூனாக்கு தான் திரியிறிய கேட்டு வாங்கிடலாம்னு பூனாவே போங்க போடா பொம்பளை கண்ணா இல்லன்னு அடி யாரு ஒரு கல்லு தள்ளி ஏ கண்ணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி கரத்தோட சமைச்சி வச்சு மாமா சமைச்சி வச்சு குக்கர்ல ஒழிக்கிறா வெள்ளிலாம் சோளக்காட்டு பொம்மை மாதிரி சோளக்காட்டு பொம்மை இருக்கிற எத்தனை சாமியாட்டமோ பார்த்துருக்கேன் நோட்டீஸுக்கு மாலை ஓட்டு வந்தாண்டா நோட்டீஸ் உள்ளவங்களாம் உயிரோட தானடா இருக்கும் நோட்டீஸுக்கு மாலை ஓட்டும் இல்ல நோட்டீஸுக்கு மாலை ஓட்டும் அந்த சும்மா விவரம் கடை நம்ம பேசக்கூடாது நோட்டீஸுக்கு மாலை ஓட்டும் இல்ல நோட்டீஸ் அடிச்சு இப்ப முத கோயில்ல கொண்டு போய் தொங்க போட போறேன் உனக்கு மட்டும் எப்படித்தான் அந்த மாதிரி சாமான்கள்லாம் கிடைக்குது அதுதான் ஆண்டவனோட உன்னோட தான் நானும் உட்காந்துருக்கேன் ஆனா இது எங்கிட்டு கிடந்து எடுத்துட்டு வந்தேன் தெரியல எங்கிட்டு கிடைக்குதுன்னு தெரியல அதுதான் ஆண்டவன் கொடுக்கறது போட வாடான்னு சொல்லுங்க வந்து கிழிச்சிருவிய அது கிழிஞ்சுதான் போடாங்கிட்ட ஆளி முகரை பாரு நாடக நோட்டீஸ் எதுல கொண்டு ஐயோ அண்ணே 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 தென்பாண்டி ஜீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவனே யாரு நாடா முடிஞ்சியா போங்க யார் அடிச்சாரண்டையா உனக்கு அடிச்சது தெரியலையா இல்லண்ணே இல்ல அடிச்சதை பார்த்தே பார்க்கலையா இல்லண்ணே உங்களுக்காண்ட சொன்ன பாடுறேன் அப்படியா அப்பாவி மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறீங்களா என்னடா வந்தோம் மருதமணி வந்தமா தொழில பண்ணமா போனமான்னு இருக்கணும் இந்த பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறது இந்த குறுகுறுன்னு பாக்குறது உளுந்துகிட்டு செய்யறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட சட்டைய உடைச்சு கூட உடைச்சு முகத்தை பார்த்து நில்லு நீ பாக்குற முகத்தை பாருடா பேசுற வாய திறந்து எதுக்குடா வந்த ஒரு மாதிரி அடிக்கிற என்னாச்சுடா அவங்க அடிக்கிறாங்க என்னாச்சுடா பேசு பேசு உனக்கெல்லாம் ரசிகர் வேற ஒண்ணு என்னன்னு சொன்ன வந்தோன்னு என்ன ஏன்டா என்னடா தென்பாண்டி ஜீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவன யாரடிச்சாரோ 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 மேடைக்கு வந்த வளரோ பெரையே தெரியாதே உட்கார்ந்து நாடகம் பாரு இனியோ அழுது தேவாதே நானா திருப்பாடு தெரிஞ்சானே ஏற்கனவே பாயிண்ட் குறைஞ்சிருக்கு நீங்க அடிக்க கூடாது அப்படியே அடிக்க கூடாது அடிக்க சொன்னீங்களா யாரா சொன்னீங்களா அடிக்காதுன்னு சொன்னீங்களா என்னடா போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்க மாதிரி இருக்கீங்க பண்டே பொளந்துருவேன் கொண்டைய பொளக்காத ஒண்ணே கூட அவனை நம்பி வந்து அவனை ஆளக்காடா கார்த்திகை ராஜா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரணும் உனக்கு பொளந்து கட்டுறேன் பாரு இன்னைக்கு எங்கடா டேய் எங்கடா இருக்கீங்க தலையத்தூரா எங்க அடங்க நான் எதுவுமே பண்ணலடா சத்தியமா எனக்கு அவன் ஆளு கூட்டு வந்து விடுறியா ஏய் விஜய்
பாண்டி சீமையில தேரோடு வீதியில போல வந்த நெஞ்சை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். ஏன்னா அதுவே பீத்துணி மாதிரி கிடக்குது, கிளிதா உனக்கு. அது யாரு உனக்கு தள்ளி அடே ஒரு நாளைக்கு என்ன இப்படி அவுக்க போறாங்க மேடையில. அப்புறம் கூட்டம் கட்டுக்கிட்டு ஏறும். அப்புறம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் விஜயே போடுங்க. விஜயே ஏய் என்னையா நீ கழட்டி விட்டா நான் ஓயாம செல்ஃபி எடுப்பேன். செல்ஃபி எடுத்து நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். நீ ஸ்டேட்டஸ் வைப்ப, நான் குளிக்கல பாத்ரூம் அதுக்கு. அதோட 2 பேருக்கு ஆயுசு முடிஞ்சிரும். பாடு. தூக்கம் பொத்தடி பொத்துக்கிட்டு நீ உட்காரு. பெரிய நான் உன்னிக்கிறேன், நீ பெரிய இந்த இசைஞானி இளையராஜா. என் பாட்டுக்கெல்லாம் உன்னை வாதிக்க சொன்னா திருப்புளி எடுத்து புதக்கு போன்னு குத்தி போயிருவேன். கோளார வச்சுக்க. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சடி. ஒரு இசைநாளி இளையராஜாவோட மர்மம். இப்ப என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஒரு ஓடம் தண்ணி தூக்கி ஊத்துவேன். 2.5 லட்ச ரூபா பத்திரப்படுத்திக்க. மணியண்ட பிறகு உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், காப்பாத்திக்க. இல்லைண்டா 2 ஓடத்தை ஊத்துவேன். 2 டம்ளர் ஊத்துனா போதும். நேத்து ராத்திரி இப்ப என்னடா சொன்னேன்? நான் பாட்டு பாடினேன், உன்னை வாசிக்க சொன்னா? பாட்டு பாடுனா வாசிக்க உன்னை வாசிக்க சொன்னேனா? நானு ஒன்னு சொன்னேனாடா? உன்னை சொன்னா கட்டை விட்டுட்டு கொட்டையாத்துக்குவேன். அவனுக்கு ஒரு புள்ள தான் இருக்கு, அடுத்த புள்ள பிறக்கணும். நேத்து ராத்திரி அம்மா நேத்து சைக்கிள் வருது. 2 வாங்கி கொண்டு போய் பழைய மூடையில் ஒத்து புரியும் கோளாறு வச்சுக்கப்பா. நேத்து ராத்திரி அம்மா வாதிங்கப்பா. அப்பதான் வாதிக்காதீங்க. 4 பேர் சேர்ந்து வாசிப்பீங்களா? நேத்து ராத்திரி இன்னைக்கு ராத்திரி நான் பாடுறது மட்டும் இன்னைக்கு ராத்திரி தெரியும். பாட்டுல நேத்து ராத்திரின்னு சொல்லுது. சரி, இன்னைக்கு ராத்திரி யாருன்னு கேக்குறேன். இன்னைக்கு ராத்திரி விஜயா திருச்சி விஜயா கிறிஸ்து ஏய் 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 நான் இங்க இருக்கேன், அங்க போய் செய்யற. இல்ல பாட்டு பாடலாம்ப்பா. அந்த பாட்டை கேட்க சிங்கினா சிங்கி அடியா ஓடாகிட்டு கையடி சிங்கினா சிங்கி இதுலடா நீ இனிமே அதை தான் செய்யணும். இல்லனா விஜயா அடி. இதுதான் ரேப் கேஸ்ல மாட்டிடாம. கடவுள். கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்டா புள்ள. கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. என்னண்ணே நின்னுட்டியா? ஆடு நல்ல பெரிய பிரிச்சு மேய்வே ஆடு. போனே வேகத்தோட இருந்து வந்துட்டேன். கைய வச்சு வலிச்சு விட வேண்டியதானே. அண்ணே வேதனை நம்ம தானே நீக்கி அடிக்கணும். தாங்க முடியாது. என்னடா உன்னைய நம்பி வேத்தடி 10 ரூபாய் நினைச்சேன். சிங்கினா சிங்கி அடியா சன்னத்தி அடியே கையடி கைரேக அழிய மருதமணி. என்னம்மா என்னைய ஏக்கிற ஏத்துக்க. என்னம்மா 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 என்ன ஏக்கிற. அந்த பிள்ளைக்காளி உனக்கு சூப்பர்ண்ணே. ஏய் எதையா சொல்ற? மனசு தெரியும் நீ இதுக்கு தான் நீ அவளை வச்சிருக்கன்னு. நான் ஏறி அடிப்பேன் தானே பார்த்தேன். திடீர்னு கேணிக்குள்ள நம்ம வாலி விழுந்தா எடுக்க முடியாதுண்ணே. அதுக்குள்ள விழுந்தா எதையும் எடுக்க முடியாது. கையை விட்டு எடு. அண்ணே நீங்க வேணா அடிங்க. பாக்கு வெத்தல மாத்தணும் திருச்சி விஜய தத்தக்கு தத்தக்கு. பாக்கு வெத்தலை மாத்தணும் திருச்சி விஜயா. ஓ சச்சக்கு சச்சக்கா முடியுமா? என்னம்மா என்னைய ஏக்கிற ஏட்டுக்கு போட்டி அடிங்க.
என்னென்ன பண்ணிருக்க? அடிச்சு ஏறி அடிக்கிறே, அடிச்சு நிக்கிற. நோட்ஸ் அடிச்சு மாதிரி நான் புடுங்கினேன். அச்சு குத்து சக்கு சக்குன்னு ஆடுற. அது எப்படா ஒரு யானையை போய் ஒரு எலி சொல்லி வந்தாங்க. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்து மாமன் உனக்கு தானே. வாய் எங்க வச்ச? அடே உங்க நாடகத்துக்கு வந்தா நான் காலைல புள்ளியோட தான் போகணுமா? இல்ல இருக்கட்டும், வாயை கொண்டு எங்க இருக்கு? புள்ளியோட போக மாட்டேன், புள்ளா போவேன். ஏய் எப்பா சென்சார் கட் பண்ணு கனி, இல்லனா ஒண்ணே தொலைச்சு. அந்த மாசி மாசம் ஆளான பண்ணு. அப்ப வேற பாட்டு பண்ணா கதை காஞ்சு கிடக்கு. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாடா கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தை கண்டுபிடித்து அன்று முடிப்பேன், கண்டு முடிப்பேன் அந்த இடத்தில். ஏன் நண்டு பொந்து கம்மாயில இருக்குடா? நண்டு எங்க அங்க இருக்கு, விட்டா கையை விட்டு எடுத்துருவியாட்டிருக்கு. நண்டு அங்க பொந்துக்குள்ள இருக்கும். ஏ வாகான ஏ ஆலமரம் 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 இங்கு வேற வழி இல்ல, எனக்கு அடைக்கிற ஆளு பூரா அப்படிதான், நானா தான் குறைஞ்சுக்கணும். என்னடா இப்பதான் உசுருன்னு சொன்னேன். நீங்க யாரா நான் யாரா? மருதமணி, நான் உங்களை இப்படிதான் பேசுவேன், ஆனா நீங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருக்கும், ரொம்ப உங்களை எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்குமா உங்களுக்கு இருக்குமா? நல்லா செய்யறேனா? சூப்பரா. என்னை விட்டு வேற பிள்ளைய செய்வீங்களா? தம்பி, அம்மா உன்னை உளுந்து வாங்கிட்டு சொன்னிச்சு. அம்மா உளுந்து வாங்கிட்டு சொல்லி அப்பாட்ட கொடுத்து விட்டேன், போய் ஆட்டிக்கிட்டு கிடக்கட்டும் உண்டு. ஆனா நீங்க யார் சொல்லி நீங்க இங்க ஆட்டலாம்னு. பட்டுக்கோட்டை அம்மாளே ஏன்டா பியத்தின மாதிரி பாடுற வாய் அப்படி? ஏய் பாட்டு அது முறைப்படி படிக்கணும். சரி சரி சரி. பட்டுக்கோட்டை அம்மாளே சிரிக்கி கண்ணாலே பட்டுக்கோட்டை அம்மாளே கயிறு எடுத்துவாங்க தொங்குற தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடா. நான் என்னடா கைய முடியலன்னு சொன்னா இந்த நேரத்தை நல்லா அடிக்கிறேன். தொட்டு பாரு மறுபடி குத்தமில்ல, தொட்டு பாரு குத்தமில்ல, ஜாதி முள்ள சின்ன முள்ள காவன் தொல்ல தாங்கவில்லை மாமா. தொட்டு தொட்டு பாருன்னு பாரு. ஏன் குண்டி எப்படி தலைக்கு ஆள் தெரியாம ஒரே மாதிரி இருக்கவன் ரெண்டு பேர் சிமிட்டு முடியும் பெருசா இருக்க மாறி யார் ஆள்னே தெரியாம. அப்படியா? சரி சரி. நாட்டு கட்ட அண்ணா இறங்குண்ணே. மருதமணி இறங்க. நீ இப்ப மட்டும் கேமரா ஜூம் பண்றியா? இறங்குண்ணே. வந்தான்னு வச்சுக்கேன். இறங்குண்ணே. இன்னும் வேலை முடியல. அண்ணே உன்னேதான் கேக்குறேன். அண்ணே இன்னுமா? அண்ணே இறங்குண்ணே. அண்ணா இன்னும் 2 நிமிஷம் ஆகணும் இருந்தேன். இறங்கயா? அண்ணே இன்னும் இறங்கல. ஏய் உட்கார்ந்தாலே கேமரா எடுக்கற பாரு. ஏய் ப்ளூ கலர் சட்டை. என்னண்ணே இறங்கலைங்க நீங்க என்னண்ணே? அட இறங்கயா? இறங்கல இன்னும் இறங்க. அட பக்க மேலமா கொலகார மேலமா வந்து காப்பாத்துறாரே. இப்ப பாரு. இல்ல அம்மா இது மாதிரி செய்யல பெரிய பாவமா. இல்ல இன்ன வரைக்கும் நம்ம 4 வச்சு அடிக்கும் போது அப்படியே கை கட்டி அப்படியே ஆரவாரம் பண்ணா இல்ல. இப்ப பாரு கேத வீட்ல உட்கார்ந்திருக்கும் போது உட்கார்ந்திருக்காங்களா? ஏன்
நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், அவன் பிடிச்சி கட்டி ஏறிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஏய், ஒரு பக்கம் ஒன்னாலேயே மருதமணி இடுப்ப பாரு. உன் முகம்லாம் தெரியும்டா, பாரு அவன் அப்படியே தொங்க போட்டு உட்காந்து. அவங்க அப்பதான் செத்து 8 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு அழுகுறான் பாரு. ஏய், என்ன டேய், அப்பதான் செத்து இன்னைக்கு நினைச்சு அழுகுறாங்க. சூர்யாலாம் கையை மட்டும் கடிக்க கூடாது, காலி. பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி உனக்கு பட்டாம்பூச்சிடி. உங்க கம்பெனி என்னட்டு காமிக்குதுன்னு இல்லைண்ணே, அது ஓ கம்பெனிதே. மண்டியில நல்லு பாரு, மண்டியில நல்லு பாரு. இந்த ஆளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்க மாட்டிருக்குது. இல்ல முன்னால அடிச்சா கேஸ் கொடுக்குறாங்கம்மா, பின்னால எந்த பிரச்சனையும் இல்லை, பஸ்ல இடிச்ச மாதிரி. எதுவுமே செய்யாம இருக்கிற அப்புறாணி மாதிரி முகத்தை பாரு. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவனே. ஏப்பா, டேய், ஒரு 100 ரூபா காசு கொடு கனி, நான் கிளம்பி திருச்சிக்கு போறேன். இவங்களோட நாடகம் ஆடுறது ஒண்ணுதான். ஏமா அப்படி சொல்ற? ஐயா, அந்த ஆளு எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாரு எப்படி நிக்கிறது வர. ஏய் மருதமணி, இங்க வா. இவனா செஞ்சா இங்க வாடா. ஏய். ஏய் தள்ளுடா நீ. செஞ்சிருக்க மாட்டாமா. என்னப்பா என்னப்பா, முகரைய பாரு, முகத்தை பாரு. அட அது என்ன நீ பாத்துக்கிறியா? தர்பூசணிடா. எனக்கு பார்வை கீ பார்வை தானே. கீ பார்வன்னு எதை பாக்குற? நம்ம கீப்பாரு பார்த்தால்தான் இந்த நிலைமையில இருக்கான். நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. பாடுறேன். திஸ் இஸ் லவ். அப்படின்னா அவர் உங்களை விரும்புறாரா? அவரு விரும்புறாரு, நீங்க நான் அதுக்கு துணையா இருக்கிறேன். நல்லா. உங்களை காதல் பண்ணலான்னுங்க. காதல பண்ணாதீங்க. தும் நான் மூக்கல வந்துட்டா இல்ல இல்ல இல்ல, உருவத்தை தகவல் தான் கொடுக்க முடியும். தும் சே பியார் கர்த்தே. என்ன சொல்றாரு தெரியுமா? தும் சே ஹே. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிடுவாராம். ஓ சரி சரி சரி. அது சிங் பிடிக்காத அவங்களுக்கு. சிங்கிலி மங்கிலி. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? பகலைக்கு ஒண்ணு, இரவுல ஒண்ணு. ம் காங்கட்டு போறது. சரி சரி சரி. சிரா மரா. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களால முடியலன்னா நோத்தால அனுப்பிட சொல்றாரு. எங்க அம்மாவே இல்லையா, செத்து போச்சியா? அடே அடே, இல்லக்கா நம்ம சொல்லலக்கா. எதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம்? ஏய் என்னடா என்னடா சொன்னேன்? அவங்க அம்மா வரதானே சொன்னா. அம்மா அது இருக்காங்க. ஏன்னா சிங்கிலி மங்கிலின்னு அம்மாவாங்க. இல்லையா? இல்லடா, சிறுமா குருமா. இப்ப என்ன சொல்ற? இப்ப சொல்றத சொன்னா நீங்களே, குருமாவா? இப்ப சொல்றத சொன்னா நீங்களே அவரை அனுப்பிங்க. அவரால முடியல என்றாலும் என்னை அனுப்பி விடுவாராம். இருமா, மரியாதையை கெடுத்து விடுவேன். உன்னை அனுப்பிடுறேன் சொன்னா அப்படித்தானே சொன்னீங்க. நீங்கள் ரெடியா இருக்கீங்க. நீ பிடிச்சி தள்ளிட்டு நீங்க அடிக்கலாம். நான் போக மாட்டேனே. நீங்க சொன்னாதான், நீங்க சொன்னாலும் போக மாட்டேன்டுவேன். நான் எல்லா நேரம் தான் போவீங்க. இல்லண்ணே, நான் அப்படிலாம் நம்மளால முடியாது. இங்கிலீஷ் தங்குமா. இப்ப என்ன சொல்ற தெரியுமா? கலவை முத்துனுக்குள்ள காங்கட்டு அள்ளி போடுவான். என்னடா என்னம்மா என்ன மிஷின் அப்பதான் கலக்க. ஏண்டா மிஷின்ல கலவையை போட்டுனா மிஷின் ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்போ என்ன செய்யணும் தம்பி? இப்போ என்ன செய்யணும்? காதல் பண்ணிடுமா? உங்களை காதல் எப்படி காதலிமா? இந்தியா இந்தியா. ஹிந்தி. எனக்கு தமிழை தவிர்த்து எதுவுமே தெரியாது. ஹிந்தி மாலும். மாலும் மாலும் மாலும். நான் சொல்றேன் சொல்லு சொல்லு. ஹிந்தியில ஒன்று ரெண்டு சொல்லி தரேன். ஏக் ஒரு வரல விட சொல்றாரு. போதுமா? தோ 2 வரல. நல்லா இருக்கும். தீன் 3 வரல. முடியாது. நீ என்கிட்ட பூரா அனுபவப்பட்டிருக்க. நீங்க சொல்லி கொடுத்ததுதான். சார் 4 வரல. ஐயோ வலிக்கும். பாஞ்சு மொத்தமா விட சொல்றாரு. ஐயே சாப்பிடுற கையா. 5 வரலையா? தம்பி நான் ஹிந்தியே சொல்லி தரலடா. உங்களை நான் காதல் பண்ண எப்படி காதல் தெரியுமா? பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன நான் பண்ண ஆரம்பிக்கிறேன், இவன் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. காதல் இல்லாதது
ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாததே ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாக காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம் இது தெய்வம் தந்த காதல். இடையில் 2 கோடு அதுதான் கோடு போடு, அதை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். பொது இடைவிடாமலோ நகம்படாமல் கட்டில் பூவெளி கையாள மாட்டேன். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும். காதல் முத்தி போல் எங்கே சேர வேண்டும்? இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் கிளைகள்